Okay, okay. Good morning, student. 8th சயின்ஸ்ல நாம இன்னையில இருந்து புது யூனிட்டை பார்க்க போறோம். அந்த யூனிட் நேம் தான் சவுண்ட். சரிங்களா? ரைட். ஸோ இந்த சவுண்ட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு ஃபண்டமெண்டலான ஒரு டாபிக். ஏன் ஃபண்டமெண்டல்? எதனால ஃபண்டமெண்டல் நம்ம சொல்றோம்? ஏன்னா நம்ம அன்றாட வாழ்க்கையில டே டு டே லைஃப்ல சவுண்ட் இல்லாம நம்மளால இருக்க முடியாது. இதுதானே ஏதோ ஒரு விதமான சவுண்ட் நம்ம கேட்டுட்டு தான் இருக்கோம். கரெக்டா நம்ம பேசுறதே சவுண்டு இல்லாத நம்ம சொல்றோம். இது போக வெவ்வேறு விதமான சவுண்ட நம்ம கேட்டுட்டு தான் இருக்கோம். ஓகே, ஸோ பறவைகள் சத்தம், அப்புறம் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய வண்டிகள் சத்தம், மியூசிக் எல்லாருக்கும் பிடிக்கும், அந்த சத்தம் எல்லாமே கேட்கறோம். எல்லாமே சவுண்ட் தான். ஓகே, ஸோ இந்த கிளாஸ்ல இந்த சவுண்ட் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது, எப்படி டிராவல் பண்ணுது, அண்ட் அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படிங்கிறத நாம பார்க்க போறோம். ரைட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், சவுண்ட்னா என்ன? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன? இட் இஸ் ஒரு ஒரு எனர்ஜி. இது ஒரு ஒரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. சரிங்களா? ஸோ சவுண்ட் இஸ் எ எனர்ஜி. சவுண்ட் இஸ் எ ஒன் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. ஏன்னா எனர்ஜில ஏகப்பட்ட டைப் இருக்கு. ஆல்ரெடி யூ நோ தட். அப்படிதானே? லைட்டு எல்லாமே நம்ம சொல்லலாம். அதுல சவுண்டுங்கிறது ஒரு டைப் ஆஃப் எனர்ஜி. ரைட். அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம காதுல ஒரு சென்ஸ் ஆஃப் ஹியரிங் இருக்கு. ரைட்டா? அந்த சென்ஸ் ஆஃப் ஹியரிங்க உருவாக்குறது பாத்தீங்கன்னா இந்த எனர்ஜி தான் அதை உருவாக்குது. ஓகே, புரியுதா உங்களுக்கு? சவுண்டு என்பது ஒரு டைப் ஆஃப் எனர்ஜி. நம்ம காதுல ஒரு சென்ஸ் ஆஃப் ஹியரிங்க உருவாக்குது, அதை கிரியேட் பண்ணுது பாத்தீங்கன்னா அந்த எனர்ஜி தான், அதாவது சவுண்டு தான். இந்த சென்ஸ் ஆஃப் ஹியரிங்க இது பண்ணுது, கிரியேட் பண்ணுது. ரைட். ஸோ இந்த சவுண்டோடைய பேசிக் பிரின்சிபல்லாம் எப்படி? எல்லா சவுண்ட்ஸும் எதனால் ப்ரொடியூஸ் ஆகுது? அதுக்கு ஒரே ஒரு ஆன்சர் தான், வைப்ரேஷன்ஸ். வைப்ரேஷன்ஸ். எல்லா சவுண்டுமே ப்ரொடியூஸ் பண்றதுக்கு ஒரே ஒரு ரீசன் தான், அது வைப்ரேஷன். சரிங்களா? அப்போ என்ன அர்த்தம்? வைப்ரேட்டிங் ஆப்ஜெக்ட்ஸ், வைப்ரேட்டிங் ஆப்ஜெக்ட் ப்ரொடியூஸ் சவுண்ட். அப்ப என்ன சார் வைப்ரேட்டிங் ஆப்ஜெக்ட்னா? உங்களுக்கே தெரியும், வைப்ரேட் ஆகுறது. அந்த வைப்ரேட் ஆகுறதுனால சவுண்ட் ப்ரொடியூஸ் ஆகுமா? எஸ். நீங்க எங்க பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய புக்ல கொடுத்துருக்க ஆக்டிவிட்டியை பண்ணலாம். இல்லைன்னா நீங்க எதனாலும் வச்சு பண்ணலாம். சாதாரண ஒரு டம்ளர், ஒரு ஸ்பூன் எடுத்து தட்டி பார்த்தீங்கன்னா சவுண்ட் வருது. ஏன்? அந்த டம்ளர் அதுக்கு முன்னாடி சவுண்ட் வரல, நீங்க ஸ்பூன் வச்சு தட்டும் போது தான் சவுண்ட் வருது. ஏன்? ஏன்னா நீங்க ஸ்பூனை வச்சு அந்த டம்ளர் என்ன பண்ணீங்கன்னா வைப்ரேட் பண்ண வைக்கீங்க. வைப்ரேட்னா நீங்க அதுக்கு உள்ள பார்க்கலாம், அந்த மாலிகூல்ஸ், அந்த நம்ம சொல்றோம்னா மூலக்கூறுகள் மாலிகூல்ஸ்னா அதெல்லாம் வைப்ரேட் ஆகும். ஸோ வைப்ரேட் ஆகும்போது உங்களுக்கு சவுண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. உங்க புக்ல ஒரு சூப்பரான சின்ன ஆக்டிவிட்டி கொடுத்துப்பாங்க, ஒரு ரப்பர் பேண்டை வச்சு பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டு அதை நீங்க பண்ணி பார்க்கலாம். அதுல நீங்க சவுண்டு வந்து பார்க்கலாம். ரைட்டா? இப்போ வைப்ரேட்டிங் ஆப்ஜெக்ட்னா சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. சரி, ஓகே. வைப்ரேஷன் என்ன? ஏன்னா அதோடைய நமக்கு தெரிஞ்சாலும் நம்ம இன்னும் டீப்பா படிக்கலாம். வைப்ரேஷன் என்ன அப்படின்னா, ஜஸ்ட் இட் இஸ் எ டு அண்ட் ஃப்ரோ மோஷன். டு அண்ட் ஃப்ரோ மூவ்மெண்ட் ஆஃப் an object from its mean position. இதுதான் வைப்ரேஷனுக்கு உண்டான டெபினிஷன். வைப்ரேஷனுக்கு அப்படி கேட்டாங்கன்னா இதான் சொல்லணும். வைப்ரேஷன் இஸ் ஏ, இட் இஸ் ஏ ரேபிட் டு அண்ட், இதுனா இங்க நான் போட்டிருக்கேன் ரேபிட்டான மூவ்மெண்ட். சரிங்களா? ரேபிட் டு அண்ட் ஃப்ரோ மூவ்மெண்ட் ஆஃப் ஏ ஆப்ஜெக்ட் ஃப்ரம் இட்ஸ் மீன் பொசிஷன். அதாவது ஒரு ஆப்ஜெக்ட்டுக்குன்னு ஒரு மீன் பொசிஷன் உண்டு, நடுநிலை புள்ளி உண்டு. அந்த மீன் பொசிஷனை பொறுத்து முன்னாடி பின்னாடி, டூ அண்ட் ஃப்ரோனா முன்னாடி பின்னாடி மூவ் ஆகிறதா நம்ம என்ன சொல்றோம்னா வைப்ரேஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த மீன் பொசிஷனை நம்ம சென்டர் அப்படிங்கிறத கூட நம்ம சொல்லலாம். என்ன சென்டர் பொசிஷன் அப்படின்னு சொல்லலாம். இந்த சென்டர் பொசிஷன்ல இருந்து அவர் முன்னாடி போவாரு, பின்னாடி போவாரு. எப்போ? அந்த வைப்ரேஷன்ங்கிற ஸ்டேட்ல. அப்போ இந்த சென்டர் ஸ்டேட்ல இருந்து அப்படியே வேகமா, சரிங்களா, ரேபிட்டா அப்படியே முன்னாடி போறாரு, பின்னாடி வராரு. ஓகே, இல்லையா? டு அண்ட் ஃப்ரோ மோஷனை மேக் பண்றாரு. இந்த டு அண்ட் ஃப்ரோ மோஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் தான் வைப்ரேஷன் அப்படின்னு பேரு. சரிங்களா? ரைட்.
இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். அதாவது எக்ஸாம்பிள்ஸ்னா சவுண்டோட எக்ஸாம்பிள்ஸ் இல்ல. இப்ப இதை நான் சொன்னதுக்கு அப்புறம் ஏன்னா இப்ப நீங்க கொஞ்சம் ஒரு 2-3 வார்த்தைகளை எக்ஸ்ட்ரா கத்துருக்கீங்க அப்படிதானே? இதுல பார்க்க போறோம் எக்ஸாம்பிள்ஸ். நீங்க ஒரு பெல்ல அடிக்கும் போது அதை டச் பண்ணி பாருங்க. என்னக்கா பண்ணி பார்த்துருப்பீங்களா? நீங்க பெல்லு கூட எல்லாம் ஏதாவது ஒரு ஒரு வைப்ரேட்ல இருக்கக்கூடிய பொருள், அதாவது சவுண்ட ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பொருள். நீங்க ஸ்பீக்கர் சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த ஸ்பீக்கர் வந்து ஆன்ல இருக்கும்போது அந்த பாட்டு போடும்போது ஸ்பீக்கரை பார்த்தீங்கன்னா அதுவும் வைப்ரேட் ஆகும். நீங்க பார்த்துருப்பீங்க. அந்த ஒரு சவுண்டை நீங்க பார்க்கலாம். நீங்க அதை டச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா வைப்ரேட் ஆகுறத நீங்க ஃபீல் பண்ணீங்க. கரெக்டா? நீங்க எதனால எடுக்கலாம், பெல்லு எதனால எடுக்கலாம். வைப்ரேட் ஆகும்போது அதை வந்து நீங்க ஃபீல் பண்ணலாம். சரியா? ஓகே. அதுவே நம்மளுடைய வாய்ஸ், நம்மளுடைய குரல் இருக்கா? நம்மளுடைய குரல் எப்படி வருது? நம்மளுடைய அந்த த்ராட்ல இருந்து வருது. கரெக்டா? த்ரோட்ல இருந்து வருதா? இப்போ இந்த த்ரோட்ல இருக்கக்கூடிய வோக்கல் கார்ட்ஸ் இதுதான். சரி, இதுதான் வைப்ரேஷன் ஆகுது. இது வைப்ரேஷன் ஆகுறதுனாலதான் சவுண்டே ப்ரொடியூஸ் பண்ணுது. நான் பேசுறது ஸ்பீக்கர் வழியா கேட்டாலும், ஆனா பேசுறது இப்ப என் பக்கத்துல உட்காந்தா அவங்களுக்கு தெரியும், ஆமா இவன் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிதானே? அப்ப அந்த குரலை நான் சவுண்ட் எப்படி ப்ரொடியூஸ் பண்றேன்? என்னோட குரல் அப்படின்னு கண்டுபிடிக்காங்கல்ல. உங்களுடைய குரல், அப்பாவோட குரல், அம்மாவோட குரல், அப்படி குரல் தனித்தனியா இருக்கு. எப்படி கண்டுபிடிக்கும்? ஏன்னா நம்மளுடைய தொண்டையில இருக்கக்கூடிய அந்த வோக்கல் கார்ட்ஸ் அப்படிங்கறதுடைய வைப்ரேஷன் தான் இந்த குரலா வெளியில வருது, வாய்ஸா வெளியில வருது. கிளியரா? அப்ப இது ஒரு சவுண்ட் தானே? ஓகேவா? ரைட். இதே மாதிரி நீங்க மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பார்க்கலாம். மியூசிக்கல் கிட்டார், ஸ்ட்ரிங் எல்லாம் பார்த்துப்பீங்க. கிட்டார், சித்தார், இதுலலாம் பாத்தீங்கன்னா அதுல நீங்க பார்க்கும்போதே தெரியும் மத்த இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி இருக்காது. அதுல வந்து ஒரு சின்ன ஸ்ட்ரிங்ஸ் கம்பி மாதிரி இருக்கும். அப்படியே இழுத்து கட்டியிருப்பாங்க. அதை கையால அந்த மியூசிக் டைரக்டர் என்ன பண்ணுவாங்கன்னா அது கையால அதுக்கு ஏற்ற அந்த அதோடைய, ஏன்னா அது சும்மா தட்டினாலும் சவுண்ட், அந்த ஒரு மியூசிக் மாதிரி சவுண்ட் வரும். பட் ஒரு கேட்கிற மாதிரி ஒரு மியூசிக் வராது. அப்ப அதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அப்படி எந்த இடத்துல எப்படி கையை வைக்கணும், எவ்வளவு தூரம் அப்படி வைப்ரேட் பண்ணணும் அப்படிங்கலாம் இருக்கு, டச் பண்ணணும்னு இருக்கு. அப்ப அந்த கிட்டார்ஸிங்க நீங்க அப்படி அப்படி ஒரு வைப்ரேட்டுக்கு உண்டாக்கும் போது சவுண்டா ப்ரொடியூஸ் பண்றீங்க. அந்த சவுண்ட் நம்ம மியூசிக் சொல்றோம், பட் சவுண்டு அப்படிதானே? ஸோ சவுண்டா ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு வந்து சவுண்டோடைய ஒரு ஓவரால் இன்ட்ரோடக்ஷன். பட் நமக்கு சவுண்டுங்கிறது என்னன்னு தெரிஞ்சதுனாலும், சவுண்டுனா இதாப்பா அப்படின்னு சொல்லியிருந்தாலும், சப்ஜெக்ட் ரீதியா நம்ம பார்க்கும்போது இதுதான் கரெக்ட். ஓகேவா? ரைட். இப்ப இது புரிஞ்சுதா? இப்ப சவுண்ட பத்தி படிச்ச உடனே நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா ப்ரொடக்ஷன் ஆஃப் சவுண்ட். அதை பத்தி பார்க்கணும். சவுண்டை எப்படி ப்ரொடக்ஷன் பண்றாங்க? சவுண்டை எப்படி ப்ரொடக்ஷன் பண்றாங்க? ஒரு சவுண்ட் எப்படி உருவாகி அதை சுற்றி இருக்கக்கூடிய மீடியத்துக்கு டிரான்ஸ்பர் ஆகுதுன்னுங்கதான் நாம இப்ப பார்க்க போறோம். சரியா? ஏன்னா இந்த ப்ரொடக்ஷன் ஆஃப் சவுண்ட்ல முக்கியமா ஒரு ஆள் இருக்காரு, அவரை நம்ம பார்க்க போறோம். சரியா? இப்போ ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், வைப்ரேஷன் தப்பா சவுண்டுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டேன். சரியா? சரி. இந்த வைப்ரேட் ஆகும்போது என்ன நடக்கும்? சரியா? அப்ப வைப்ரேட் ஆகும்போது இப்ப ஒரு பொருள் இருக்கு இந்த பக்கத்துல, நமக்கு வந்து நீங்க பின்னாடிலாம் இதை பார்ப்பீங்க. இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து நீங்க உங்களுடைய புக்லயும் பார்க்கலாம். அதுதானே? இப்போ இது மாதிரி இல்ல, நீங்க எந்த இது சவுண்ட ப்ரொடியூஸ் பண்றக்கூடிய இது எடுத்தாலும் வைப்ரேட் ஆகும்போது பக்கத்துல என்ன இருக்கும்னா ஏர் மாலிகூல்ஸ் இருக்கும். ஏர் மாலிகூல்ஸ் இருக்கும். இந்த ஏர் மாலிகூல்ஸ ஃபோர்ஸ் பண்ணி வைப்ரேட் பண்ண வைக்குது. சரிங்களா? ஒரு பொருள் வைப்ரேட் ஆகுது, வைப்ரேட் ஆகணும்னே அது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏர் மாலிகூல்ஸ ஃபோர்ஸ் பண்ணி வைப்ரேட் பண்ண வைக்குது. அப்ப இந்த ஏர் மாலிகூல் நிறைய இருக்கு, இப்படி இருக்கு. அப்ப இந்த ஏர் மாலிகுல இது ஃபோர்ஸ் பண்ணி என்ன ஆகுதுன்னா இதை வைப்ரேட் பண்ண வைக்கும், அப்படியே வைப்ரேட் பண்ண வைக்கும். கரெக்டா? சோ இந்த இதுல ரெண்டு வார்த்தைகள், ஒண்ணு வந்து கம்ப்ரஷன், இன்னொன்னு ரேர் ஃபேக்ஷன்.
கம்ப்ரஷன் அப்படின்னா தமிழ்ல சொல்லும் போது உங்களுக்கு புரியும், அழுத்தம் அப்படிம்பாங்க. ரேர்ஃபேக்ஷனா நெகிழ்வானது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அழுத்தத்துக்கு ஆப்போசிட்டா நெகிழ்வானது அப்படின்னு. ஸோ கம்ப்ரஸ் அப்படியே அமுக்குறது, அந்த அழுத்தம் அதெல்லாம் தெரியும். அப்போ ஒரு வைப்ரேட்டிங் பாடி இருக்குன்னா, வைப்ரேட்டிங் பாடி முன்னாடி வரும்போது அது முன்னாடி இருக்கக்கூடிய ஏரை புஷ் பண்ணி, இப்போ இந்த வைப்ரேட்டிங் பாடி இருக்குன்னு சொன்னா பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த ஏரை ஏரை அப்படியே புஷ் பண்ணும். புஷ் பண்ணி இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஹை ரீஜன் ஆஃப் ஒரு ப்ரெஷரை கிரியேட் பண்ணும். ஒரு ஒரு ரீஜன்ல, எல்லா ரீஜனும் அப்படியே இருக்காது. ஒரு ஒரு பர்டிகுலர் ரீஜன்ல இந்த மாதிரி ஹை ப்ரெஷரை உருவாக்குது அந்த ரீஜன். இந்த ரீஜன் தான் நம்ம கம்ப்ரஷன் சொல்றோம். சி அப்படின்னு போடுவாங்க. நீங்க இதுக்கப்புறம் பார்ப்பீங்க, சி ஆர் அப்படின்னு போட்டிருப்பாங்க. சினா கம்ப்ரஷன். சோ இந்த இடத்துல பார்க்கும்போது எல்லாமே நெருக்கி இருக்காங்களா, இதெல்லாம் பார்ட்டிகல்ஸ். இந்த பார்ட்டிகல்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே க்ளோடடா இருக்கும், அப்படியே நெருங்கி 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 அப்படியே இருக்கும். அந்த இடம் தான் ஹை ப்ரெஷர் ரீஜியன். ரைட்டா? ரைட். இப்போ அதர் ஹேண்ட்ல ரேர் ஃபேக்ஷன் பார்க்க போறோம். ரேர் ஃபேக்ஷன் இதே மாதிரிதான். இந்த வைப்ரேட்டிங் பாடி பின்னாடி போகும்போது, இது இப்படி முன்னாடி வரும்போது புஷ் பண்ணுது, இப்படி தள்ளுது, அப்படியே அது பின்னாடி போகும்போது இது ஆட்டோமேட்டிக்கா கொஞ்சம் ரிலாக்ஸா வரா. அப்ப இந்த இந்த ரீஜன்ல அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிற மாதிரி தள்ளி தள்ளி போடுறேன். அப்ப இங்க லோ ப்ரெஷர் ரீஜனை கிரியேட் பண்றாரு. பின்னாடி வரும்போது, முன்னாடி வரும்போது புஷ் பண்றாரு, பின்னாடி வரும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு லோ ப்ரெஷரை கிரியேட் பண்றாரு. அந்த ரீஜன்ல லோ ப்ரெஷரை கிரியேட் பண்றாரு. இந்த ரீஜனை தான் நம்ம ஆறுதலும் தட் இஸ் ரேர்ஃபேக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? புரியுதா? இங்க பார்ட்டிகல் கொஞ்சம் ஸ்ப்ரெட் அப்பார்ட்டா இருக்கும், கொஞ்சம் தள்ளி 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 இருக்கும். இங்க எப்படி நெருங்கி இருந்தாலும் இதுக்கு கொஞ்சம் தள்ளி தள்ளி இருப்பாரு. அப்ப இப்போ உங்களுக்கு கம்ப்ரஷன் ரேர்ஃபேக்ஷன் பத்தி தெரிஞ்சு போச்சு. ஏன்னா நீங்க ஹையர் கிளாஸ்ல எல்லாம் படிப்பீங்க, இந்த மாதிரி கம்ப்ரஷன் ரேர்ஃபேக்ஷன் அந்த கோடு இப்படி இருக்கும், நெருங்கி இருக்கும், அப்புறம் கொஞ்ச நேரம் இப்படி ரிலாக்ஸா இருக்கும், அப்புறம் திருப்பி நெருங்கி இருக்கும். அப்பனா உங்களுக்கு புரிஞ்சுக்கணும், ஓகே சோ இந்த இடத்துல ஹை ப்ரெஷர் ரீஜன், இதெல்லாம் லோ ப்ரெஷர் ரீஜன் நீங்க புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அதுதான் நான் சொல்றேன். எப்பவுமே சவுண்டு டிராவல் ஆகும்போது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கம்ப்ரஷன் ரேர்ஃபேக்ஷன் மாத்தி 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 அப்படியே கிரியேட் பண்ணி தான் டிராவல் பண்ணி நம்மளுடைய காதுகளை ரீச் ஆகுது. புரியுதா? வெறும் கம்ப்ரஷன் மட்டுமே இருக்காது, வெறும் ரேர்ஃபேக்ஷன் மட்டுமே இருக்காது. ஏன்னா நம்ம சொல்லலாம் வைப்ரேட் ஆகுதுன்னு சொல்லிட்டோம். வைப்ரேட்னாலே முன்னாடி பின்னாடி போறதுன்னு சொல்லிட்டோம். ஒரே அடியா முன்னாடி போறதா இல்ல ஒரே அடியா பின்னாடி போறதா இல்ல. நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு இமேஜின் பண்ணுங்க, இது வைப்ரேட் ஆகுதுன்னு சொல்லுங்க, அப்படி முன்னாடி பின்னாடி இப்படி போகுது. அப்ப இது முன்னாடி போகும்போது ஏர் மாலிகுல அப்படியே தள்ளுது, பின்னாடி வரும்போது இதெல்லாம் ஒரு ஃபிராக்ஷனல் நிறைய வைப்ரேஷன் நடக்கும். அதனால நமக்கு வந்து இது டக்குன்னு பார்க்க முடியும், முன்னாடி பின்னாடி எல்லாம் முன்னாடி போகுது பின்னாடி வரலாம் பார்க்க முடியும். அப்படிதான் டக்கு டக்கு நடக்கும். சோ அதனால என்ன ஆகும்னா ஹை ஹை ப்ரெஷர் ரீஜன் லோ ப்ரெஷர் ரீஜன் அப்படியே மாத்தி மாத்தி அப்படியே நடந்துட்டே இருக்கும். இது எல்லாமே ப்ரொடக்ஷன் ஆஃப் சவுண்ட். சரியா? இது புரியுதா உங்களுக்கு? ரைட்பா. இப்போ நம்ம நெக்ஸ்ட் டாபிக் பார்க்க போறோம், அதுதான் ப்ரொபகேஷன் ஆஃப் சவுண்ட். ப்ரொபகேஷன் அப்படின்னா எப்படி சவுண்ட் வந்து பரவுது அப்படின்னு தமிழ்ல பேரு. சவுண்ட் எப்படி பரவுது நம்ம கேட்கும் போது, சவுண்ட் எப்படி பரவுதுன்னா பெருசா பேசுறோம் அப்படியே காத்துல பரவுது. இப்ப நீங்க சொல்லி கொடுத்தீங்க, காத்துல வந்து இப்படி போறதுனால அது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டீங்க, எங்களுக்கு அது வரைக்கும் புரியுது. இது போக பரவுது சார் என்ன சார் அப்படின்னா, அங்கதான் நம்ம முக்கியமான ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட போறோம். என்னன்னா மீடியம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த இவர் தான் மீடியம். தமிழ்ல பாத்தீங்கன்னா ஊடகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இந்த மீடியத்தை பத்தி சொல்றேன்னா, நீங்களும் நானும் ஒரு கிளாஸ் ரூம்ல இருக்கோம். அந்த கிளாஸ் ரூம்ல உள்ள எல்லா காத்தையும் எடுத்துட்டாங்க, வேக்குமா மாத்திட்டாங்க, வெற்றிடமா மாத்திட்டாங்க. சரிங்களா? ஒரு பெரிய வேக்யூம் கிளீனர் வச்சு எல்லாத்தையும், பெரிய வேக்யூம்னா நான் சாதாரண வீட்டுல உள்ளது இல்ல, ஒரு லேபரேட்டரி மாதிரி நான் சொல்றேன். உள்ள இருக்கக்கூடிய எல்லா காத்தையும் எடுத்தாங்க, ஏர் மாலிகுலும் வெளியே எடுத்தாங்க. அப்ப அந்த ரூம் வந்து நல்லா க்ளோஸ்டா இருக்கு, எந்தவித ஏர் மாலிகுலும் இல்ல, சுத்தமா காத்து இல்ல. நீங்க ஒரு சைடு இருக்கீங்க, நான் இன்னொரு சைடு இருக்கேன். நான் பேசினா கேட்குமா கேட்காதா? யோசிச்சு பார்த்தா என்ன தோணும்? கேட்கணும்னு தோணுமா கேட்காதுன்னு தோணுமா? கேட்காது, கண்டிப்பா கேட்காது. ஆனா ஒரு லைட்டை வச்சு நான் என் கையில டார்ச் லைட் அடிச்சு வச்சு நினைச்சுக்கோங்க, அந்த டார்ச் லைட் அடிச்சா உங்களுக்கு தெரியும். ஏன்னா லைட், அந்த டார்ச்ல இருக்கக்கூடிய லைட்டுக்கு பாத்தீங்கன்னா மீடியம் தேவையில்லை, அதாவது ஏறுதே தேவையில்லை, அவர் எந்த மீடியம் இல்லாட்டாலும் போவார். ஆனா நான் கேட்காதுன்னு சொன்னா
ஏன்னா இவர் இல்ல, ஏன்னா பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த ஏர் இல்ல. சோ ஏரோடைய அந்த மீடியம், நம்ம ஏர் மாலிகுலர்ஸ் மீடியம் சொல்றோம்ல, ஏர் மாலிகுல் இல்ல. அதனால நான் பக்கத்துல ஒரே ரூம்ல கொஞ்சம் தூரத்துல இருந்து நான் பேசணும், என்னோட வாய் அசையை மட்டும் தான் உங்களுக்கு தெரியும். என்ன சார் வாய் அசைது அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க, ஆனா நீங்க பேசுறது எனக்கு கேட்காது, ஏன்னா ரெண்டு பேத்துக்கு அது கேட்காது. சரிங்களா? சோ வாய் அசையை மட்டும் தான் ரெண்டு பேரும் பார்த்துருக்காங்க, தவிர இதை பண்ண முடியாது. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, சவுண்ட் நீட்ஸ் எ மீடியம். புரியுதா? சவுண்ட் நீட்ஸ் எ மீடியம். அப்ப சவுண்ட் டிராவல் பண்ண கண்டிப்பா ஒரு மீடியம் தேவை. இந்த மீடியம் எப்படிலாம் சார் இருக்கலாம்? ஏன்னா மீடியத்திலே நிறைய வகை இருக்கு. அதாவது 3 வகை இருக்கு. நிறையனா நீங்க 10, 15 நடக்க கூடாது. 3 வகை பார்ப்போம். ஒண்ணு வந்து சாலிடு, லிக்யூடு, இன்னொன்னு வந்து கேஸ். இது எல்லாத்தையும் பாருங்கன்னா கண்டிப்பா போறோம். சரிங்க? வெறும் சாலிட மட்டுமோ இல்ல வெறும் லிக்விட் மட்டும் இல்ல, மூணுத்தையும் வரும். ஆனா மூணுத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. அது என்ன வித்தியாசம் பின்னாடி பார்க்க போறோம். ஓகேவா? ரைட். சோ சவுண்ட் நீட்ஸ் ஏ மீடியம் அப்படின்னு சொல்றது மட்டும் இல்லாம இன்னொரு பாயிண்ட் நீங்க ஞாபகம், அதுக்கு ஆப்போசிட்டா, அதாவது இன்னொரு பாயிண்ட் தான், ஆப்போசிட்டான பாயிண்ட் கிடையாது. தட் இஸ் சவுண்ட் கேனாட் டிராவல் இன் ஏ வேக்யூம். சோ வேக்யூம்னா வெற்றிடம் அப்படின்னு தெரியும். சோ இந்த பாயிண்ட் நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கணும். அதுவும் உங்களுக்கு இதுவும் ரெண்டுமே மீனிங் ஒண்ணுதான், பட் அத கொஞ்சம் நம்ம வேற மாதிரி படிக்கிறோம். சரிங்களா? சவுண்ட் கேனாட் டிராவல் இன் வேக்யூம். சவுண்ட் நீட்ஸ் ஏ மீடியம். சரி சார், எனக்கு நீங்க சொல்றது புரியுது சார், இதுக்கு எதுவும் ப்ரூஃப் இருக்கா சார்? இருக்கு, கண்டிப்பா இருக்கு. அதுதான் ரொம்ப சிம்பிளான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட், த பெல் ஜார் எக்ஸ்பெரிமெண்ட். சரிங்களா? இந்த பெல் ஜார் எக்ஸ்பெரிமெண்ட் நான் இப்ப ஷேர் பண்ண போறேன். அந்த பெல் ஜார்ல என்னதான் நடக்கு அப்படிங்கறத நீங்க பாருங்க. அதுக்கப்புறம் அது என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சரிங்களா? இப்போ நான் பெல் ஜாரா உங்களுக்கு இது ஷேர் பண்றேன். ஸ்கிரீன் வந்துட்டப்பா? ஓகே, நான் சவுண்டையும் உங்களுக்கு ஷேர் பண்றேன். இப்போ உங்க முன்னாடிதான் அந்த பெல் ஜார் எக்ஸ்பெரிமெண்ட் இருக்கு. ரொம்ப ரொம்ப ஈஸியான சிம்பிளான எக்ஸ்பெரிமெண்ட் தான். பெல் ஜார் அப்படின்னா என்னன்னா, உள்ளுக்குள்ள பெல் இருக்கு பாருங்க, சரியா? அதை மூடி ஒரு ஜார் வச்சிருக்காங்க, அதுதான் பெல் ஜார். இந்த பெல்ல வந்து நம்ம அடிக்க வைக்க போறோம். சோ அடிக்க வைக்கிறதுக்கு ஒரு கரண்ட் தேவை. அதனாலதான் அங்க அந்த பவர் சோர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்க பார்த்தாலே தெரியுது, பவர் சோர்ஸ், பேட்டரி எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ரைட். இது போக ஒரு பம்ப் வச்சிருப்பாங்க, சைடுல பம்ப் வச்சிருப்பாங்க. அந்த பம்ப் எதுக்குன்னா, அந்த உள்ள இருக்கிற காத்தை வெளியில எடுக்கிறதுக்காண்டி தான் அந்த பம்ப் வச்சிருப்பாங்க. சரிங்களா? பேட்டரி எதுக்கு சார் அப்படின்னா, அந்த பெல்லு அடிக்காண்டி. பக்கத்துல ஒரு பம்பு எதுக்கு வச்சிருப்பாங்கன்னா, உள்ள இருக்க காத்தை வெளியில எடுக்கிறதுக்காண்டி வைப்பாங்க. ஓகேவா? ரைட். இப்போ இந்த ஜாருக்குள்ள காத்து இருக்கு, அது இருக்கதான் செய்யுது. இப்ப நான் பவர் ஆன் பண்றேன், சவுண்ட் கேட்காம பாருங்க. கேட்கா உங்களுக்கு? நான் ஷேர் பண்ணிருக்கேன் சவுண்டையும், அதனால உங்களுக்கு கேட்கணும். சவுண்டு கேட்குது. ரைட்டா? அப்போ என்ன அர்த்தம்? உள்ளுக்குள்ள ஏர் இருக்கு அண்ட் வெளியில ஏர் இருக்கு. நம்ம வெளியில நின்று பாக்குறோம். பெல்லோடைய சவுண்டு எனக்கு கேட்குது. இப்போ உள்ள இருக்க காத்த அந்த பம்பு மூலமா நான் வெளியில எடுக்கிறேன், அதாவது வேக்குமா மாத்துறேன், வெற்றிடமா மாத்துறேன். அதுக்கு என்ன பண்ண போறேன்னா, இங்க இருக்கு பாருங்க அந்த ஏர் பிரஷர், இங்க ஏர் பிரஷர் தான் கொடுத்துப்பாங்க. அதை அப்படியே கொஞ்சமா குறைக்கிறேன். சவுண்டும் குறையுதா கூடுதா அப்படிங்கிறத பாருங்க. குறைஞ்சிருச்சா? எஸ். ஏன்னா கொஞ்சோட காத்த நான் வெளியே எடுத்துட்டேன். அப்ப சவுண்ட் கம்மியாவே கேட்க பாருங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கம்மியா கம்மி பண்ணிங்க. ஏன் ரொம்ப கம்மியாயிடுது அதுதானே? இப்ப ஏன் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு தெரியுதா? நான் எங்க கொண்டு போயிட்டேன், கிட்டத்தட்ட 0.01 ஏடிஎம். அதாவது ஏடிஎம் அது ப்ரெஷருக்கு சொல்லுவாங்க, பட் இருந்தாலும் நம்ம இப்ப புரிஞ்சுக்கிற வேண்டியதுன்னா, உள்ளுக்குள்ள காத்த நான் 0 ஆகிட்டேன், சவுண்டே கேட்கல. ஏன்? ஏன்னா உள்ளுக்குள்ள காத்தே இல்ல, வெற்றிடமா ஆகிட்டேன். அப்ப அதே இன்ஸ்ட்ருமெண்ட் தான், நான் எதுவுமே வந்து பண்ணல, ஜஸ்ட் காத்த மட்டும் எடுத்ததுக்கு சவுண்டு கேட்க மாட்டேங்குது. புரியுதா? இது புரியுதா? இந்த சவுண்ட் வேவ் ப்ரொபகேஷனை இப்ப நான் ஃபீல் பண்றேன். இப்ப சவுண்ட் காத்து லேசா அந்த இது பாருங்க, தெரியுதா? இப்ப நான் கொஞ்சம் பீக்ல வைக்கிறேன். இப்ப நீங்க பாக்குறதா நான் சொல்லலாம் கம்ப்ரஷன் ரேரிஃபிகேஷன். கம்ப்ரஷன்னா
அந்த ஹை ப்ரெஷர் இருக்கக்கூடிய ரீஜனை பாருங்க, ரொம்ப டார்க்கா. அது போக கொஞ்சம் ஒயிட் ஸ்பேஸ் மாதிரி இருக்கலாம், அதுதான் ரேர் ஃபேக்டா. அங்கெல்லாம் அந்த அந்த அளவுக்கு ரொம்ப நெருக்கி நெருக்கி இல்ல. அதனால லோ ப்ரெஷர் ரீஜன் சொல்லுவோம். இதுதான் சவுண்ட் வேவ் போகும்போது இப்படி இருக்கும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இது வந்து ஏர் அப்படி பண்ணிருக்கு அப்படிங்கிறது. இது கிளியர் ஆயிட்டப்பா. நெக்ஸ்ட் வந்து பவர் ஆஃப் பண்ணிருமா? ஓகே, சூப்பர். அப்ப இதுல இருந்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்ன? ஒரு எலக்ட்ரிக் பெல்ல ஏர் டைட் ஜார்க்குள்ள வச்சு அதோட ஏரை நான் வேக்யூம் பம்ப் வச்சு வெளியில எடுத்தா பெல் அடிச்சாலும் நம்மளால சவுண்டை கேட்க முடியாது. ஏன்னா சவுண்ட் டிராவல் பண்ணதுக்கு ஏர் மாலிகுல்ஸ் அங்க இல்ல. கிளியரா? இது கிளியர் ஆயிட்டா? ஓகே, ரைட், சூப்பர். இப்போ இந்த சவுண்ட் வேவ்ஸ் அப்படிங்கறத பத்தி நம்ம வந்து பார்க்க போறோம். சவுண்ட் வேவ்ஸ். ஏன்னா இப்போ உங்களுடைய புக்ல பாத்தீங்கன்னா சவுண்டோடைய வேவ்ஸ் அது வந்து சொல்லியிருப்பாங்க. தட் இஸ் ரெண்டு டைப் வச்சு இதுதான் சொல்லியிருப்பாங்க. அடுத்த சவுண்ட் வேவ்ஸ் அப்படின்னா ஆல்ரெடி ஐ டோல்ட் யூ தட் இஸ் சவுண்ட் இஸ் எ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. ஏர் ஏரோ அல்லது எந்த மீடியம் வழியோ அது போகுது. போகும்போது இந்த ஃபார்ம் ஆஃப் மெக்கானிக்கல் வேவ்ஸ்ல அது போகுது. தமிழ்ல பாத்தீங்கன்னா இயந்திர அலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. மெக்கானிக்கல் வேவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? மெக்கானிக்கல் வேவ் அப்படிங்கிறது ஒண்ணு இல்ல. நீங்க ஏதோ டிஸ்டர்பன்ஸ் கொடுக்குறீங்க, மீடியத்துல போகுது. சரியா? ரிப்பீட்டட் பீரியாடிக் மோஷன் போகுது. அதாவது ஏற்றம் இறக்கம் அப்படிங்கிற ஒரு ரிப்பீட்டடா அது போயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க கொடுக்குற டிஸ்டர்பன்ஸ் தான் அது காரணம். சரியா? அப்ப டிஸ்டர்பன்ஸ் which is caused by the vibration of the particles is passed over to the next particle அப்படின்னு சொல்லிப்பாங்க. அதாவது இந்த பார்ட்டிகல்ல நீங்க ஒரு டிஸ்டர்பன்ஸ் கொடுக்குறீங்கன்னா, நீங்க ஒரு கல்ல தூக்கி எறியறீங்க, இல்ல அமுக்குறீங்க, ஃபோர்ஸ் பண்றீங்கன்னா, இந்த பார்ட்டிகல் என்ன பண்ணும்னா இந்த டிஸ்டர்பன்ஸை பக்கத்துல உள்ள பார்ட்டிகல் டிரான்ஸ்பர் பண்ணும். இது பக்கத்துல உள்ள இது பண்ணணும். இப்படியே பண்ணி பண்ணிதான் அந்த டிஸ்டர்பன்ஸ் அப்படியே டிராவல் ஆகுது. என்ன சொல்ல போனா கண்டக்ட் ஆகுது, கடத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஓகே. அப்போ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா எனர்ஜி என்ன டிஸ்டர்பன்ஸ் அதுவும் ஒரு எனர்ஜி தான் நம்ம சொல்லுவோம். ஸோ எனர்ஜி வந்து ஒரு பார்ட்டிகல் டு இன்னொரு பார்ட்டிகல் அந்த அந்த மீடியத்துல டிராவல் ஆகுது. சரிங்களா? ஒரு வேவ் மோஷனா டிராவல் ஆகுது. சரியா? ரைட். இப்போ இந்த வேவ் மோஷன்ல பாத்தீங்கன்னா எனர்ஜி மட்டும் தான் டிரான்ஸ்பர் ஆகுது. சரிங்களா? பார்ட்டிகல் கிடையாது. பார்ட்டிகல் இந்த பார்ட்டிகல் அங்கேதான் இருப்பார், இந்த துகள் அங்கேதான் இருப்பார். ஆனா இந்த நீங்க கொடுக்குற எனர்ஜி அந்த டிஸ்டர்பன்ஸ் தான் அப்படியே ஒருத்தர் அப்படியே போகும் தவிர பார்ட்டிகல் அப்படியே தான் இருப்பார். எல்லா பார்ட்டிகளும் அங்கங்க தான் நிற்கும். அவர் ஜஸ்ட் டிரான்ஸ்பர் பண்ணிடுவார். அண்ட் அது அவர் வைப்ரேட் ஆவார். சரிங்களா? இந்த எனர்ஜி கிடைச்ச பிறகு வைப்ரேட் ஆவார். ஓகே, இது புரியுதா? இப்போ இந்த மெக்கானிக்கல் வேல ரெண்டு டைப்ஸ் சொல்லுவாங்க. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்வர்ஸ் வேவ், இன்னொன்னு லாங்கிடியூனல் வேவ். டைப் ஆஃப் மெக்கானிக்கல் வேவ் இது வந்து 12th நீங்க 11th படிக்கிற வரைக்கும் கூட இருக்கு, அதுக்கப்புறம் வரும். சரிங்களா? அதனால இதை ஞாபகம். there are two types of mechanical waves. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்வர்ஸ் வேவ், இன்னொன்னு பாத்தீங்கன்னா லாங்கிடியூனல் வேவ். நீங்க லாங்கிடியூனல் வேவ் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போறோம். ஏன்னா சவுண்டுங்கிறது ஒரு லாங்கிடியூனல் வேவ். அது ஏன் சார் ஏன் நேம் வந்துச்சு எல்லாத்தையும் நான் சொல்றேன். டிரான்ஸ்வர்ஸ் வேவ்ல particles of the medium vibrate in a direction which is perpendicular to the direction of propagation அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை நான் வந்து ஒரு அனிமேஷன் வழியா போட்டு காமிக்கிறேன். அதே மாதிரி லாங்கிடியூனலுக்கு பாத்தீங்கன்னா ஒரு டெஃபினேஷன் சொல்லியிருப்பாங்க. இதை வந்து நான் ஒரு டெஃபினேஷன் நீங்க எழுதிக்கிறேன். ஏன்னா இதையும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க உள்ள போனீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஒரு டிரான்ஸ்வர்ஸ் வேல பார்ட்டிகல் ஆஃப் த மீடியம், particles of medium vibrate in a direction which is perpendicular. இப்படிப்பட்ட perpendicular தெரியும். which is perpendicular to the direction of propagation. direction of propagation அப்படின்னு சொல்லிப்பாங்க. ப்ரொபகேஷன் ஆஃப் வேவ் நான் ஷார்ட்டா ப்ரொபகேஷன் அப்படிங்கறது எழுதியிருக்கேன். அதாவது ஒரு கம்பியில இருக்கக்கூடிய வேவ்ஸ்
லைட் வேவ்ஸ். இதெல்லாம் பாத்தீங்கன்னா டிரான்ஸ்வர்ஸ் வேவ். சரிங்களா? டிரான்ஸ்வர்ஸ் வேவ் ஒன்லி சாலிட்ஸ் அண்ட் லிக்விட்ஸ் தான் நம்ம ஃபார்ம் பண்ண முடியும். சரிங்களா? ப்ரொடியூஸ்ட் ஒன்லி இந்த சாலிட் அண்ட் லிக்விட்ஸ். கிளியரா? ஓகேவா? டிரான்ஸ்வர்ஸ் வேவ் ஆர் ப்ரொடியூஸ்டு ஒன்லி இந்த சாலிட்ஸ் அண்ட் லிக்விட்ஸ். ஓகே. இது என்ன அர்த்தம்னா, இப்ப இந்த பார்ட்டிகல் வைப்ரேட் ஆகுதுன்னு சொல்லிட்டீங்க, அந்த மீடியத்தோட பார்ட்டிகல் வைப்ரேட் ஆகுதுன்னு சொல்லிட்டீங்க. ஆனா அதோட வைப்ரேஷன் எப்படி இருக்குன்னா, அந்த அந்த வேவோடைய ப்ரொபகேஷனுக்கு பெர்பெண்டிகுலர் இருக்கும். பெர்பெண்டிகுலர் இருக்கும். சரியா? நான் ஒரு படத்தை இங்க போடுறேன். ஏன்னா அழிச்சிடணும். அழிச்சிட்டு லாங்கிட்டோனுக்கு வேணா எழுதுறேன். ஓகே. லாங்கிட்டோனா நான் இதை அழிச்சு மொத்தமா அங்க எழுதுறேன். சரிங்களா? இப்போ இதுல இது பார்ட்டிகல், இது பார்ட்டிகல், இது பார்ட்டிகல், இதெல்லாம் அந்த மீடியத்தோட பார்ட்டிகல். சரிங்களா? இப்போ எனர்ஜி நீங்க கொடுக்கக்கூடிய எனர்ஜி இப்படி போகுது, பாஸ் ஆகுது. அப்போ இதுக்கு பெர்பெண்டிகுலர்னா இந்த இது எப்படி மூவ் ஆகும், இப்படி மூவ் ஆகும், இப்படி மூவ் ஆகும். அதுதான் பெர்பெண்டிகுலர். புரியுதா? பார்ட்டிகளோட மூவ்மெண்ட் எப்படி இருக்கும், மேலே கீழே இருக்கும். அப்ப மேலே கீழே இருக்கும்போது எனர்ஜி வந்து இப்படி டிரான்ஸ்பர் ஆகுது, இப்படி போகுது. அப்ப அவருக்கு அது பெர்பெண்டிகுலர் இருக்காது. அதுதான் டிரான்ஸ்வர்ஸ் வேவ். கிளியரா? பார்ட்டிகளோட மூவ்மெண்ட் அப் அண்ட் டவுனா இருக்கு. எனர்ஜி வந்து இப்படி டிரான்ஸ்பர் ஆகுது. அதனால நம்ம என்ன சொல்ல போறோம்னா டிரான்ஸ்வர்ஸ் வேவ் அப்படின்னு சொல்ல போறோம். புரியுதா? இது புரியுதாப்பா? ரைட், சூப்பர். இப்போ இப்ப நம்ம லாங்கிட்டோன் வேவ் பார்க்க போறோம். இப்ப இது பெர்பெண்டிகுலர் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட பிறகு லாங்கிட்டோன் நம்ம பார்க்கும்போது பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. லாங்கிட்டோன்ல இதே மாதிரி நான் உங்களுக்கு புரியறதுக்காண்டி அதே பார்ட்டிகல்ஸ் மாதிரி இது இருக்கிறேன். இதெல்லாம் அந்த மீடியத்தோடைய பார்ட்டிகல்ஸ். இது கிளியர் ஆயிட்டு நீங்க கொடுக்கக்கூடிய எனர்ஜி, அதுதான் அந்த எனர்ஜி தான் டிரான்ஸ்பர் ஆகுது. அவர் இப்படிதான் டிரான்ஸ்பர் ஆகுது. சரியா? இது வந்து எனர்ஜியோட டைரக்ஷன். எனர்ஜினா அந்த வேவோட டைரக்ஷன் தான். சரிங்களா? ஓகே. அந்த மோஷன் சொல்றோம் அது. ஆனா இது வந்து பார்ட்டிகல்ஸ், அந்த மீடியத்தோட பார்ட்டிகல்ஸ். ஏர் மீடியமா, வாட்டர் மீடியமா அப்படிங்கிற மாதிரி இப்படி இருக்கு. லாங்கிட்டோன வேவ்ல இந்த பார்ட்டிகல்ஸ் மீடியம் எப்படி இருக்கலாம், வைப்ரேட்டிங் டைரக்ஷன் விச் இஸ் பேரல் டு. சரிங்களா? பேரல்னா இப்படி போடுவாங்க, இது பேர் பேரல். சோ பார்ட்டிகல்ஸ் பேரல் டு த டைரக்ஷன் ஆஃப் ப்ரொபகேஷன் ஆஃப் வேவ்ஸ். சரிங்களா? எப்படி ஒரு கம்பியில உள்ளதோ வேவ் வந்து டிரான்ஸ்வர்ஸ் வேவ், இங்க வந்து ஸ்பிங்ஸ். இது வந்து ஸ்பிங் அப்படிங்கிற உங்களுக்கு தெரியும், எல்லாருமே நம்ம பார்த்துருப்போம். ஸ்பிங் அப்படின்னு சுருள் கம்பி அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படிதானே? அதுல உள்ளது. சவுண்ட் வேவ்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா லாங்கிட்டோன் வேவ்ஸ். லாங்கிட்டோன் வேவ்ஸ் பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் ப்ரொடியூஸ் ஆகும். சாலிட்ல, லிக்விட்ல, ஆல்சோ இன் கேசஸ். லாங்கிட்டோன் வேவ் ஆர் ப்ரொடியூஸ்டு இன் சாலிட்ஸ், லிக்விட்ஸ், ஆல்சோ இன் கேசஸ். இப்ப இந்த ரெண்டுத்துக்கும் வித்தியாசப்பட்ட விஷயம். இது எப்படி இருக்கும், அது எப்படி இருக்கும், ஒன்னும் பிரச்சனை இல்லை. இப்ப நம்ம வந்து அனிமேஷன் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா புரியும். இது புரிஞ்சதுதான் லாங்கிட்டோன் வேவ், டிரான்ஸ்வர்ஸ் வேவ். இதுல அந்த பார்ட்டிகல்ஸ் எப்படி ஆகும்னா எப்படி இப்படி இப்படி போவாருப்பாங்க, முன்னும் பின்னும். இதை நான் டேரக்ட் இங்க போட விட்டேன். முன்னும் பின்னும் போவாரு, ஏன்னா எனர்ஜி போய் போகுது. அப்ப பார்ட்டிகளோட மூவ்மெண்ட் முன்னும் பின்னும் இப்படி போவாரு, இப்படி போக மாட்டாரு. அப்படி போனா அது டிரான்ஸ்வர்ஸ் வேவ், இப்படி போனா அது லாங்கிட்டோன் வேவ். இது கிளியர் ஆயிட்டா? இது போக கம்ப்ரஷன் டிரான்ஸ்ஃபேக்ஷன் வரும், நம்ம புக்ல கூட போட்டிருப்பாங்க. அதை நான் சொல்லல, இதை மட்டும் இப்ப சொல்லியிருக்கேன். முன்னாடி பின்னாடி இருக்கும், ஏன்னா அதுக்குன்னு ஒரு மெயின் பொசிஷன், நடுநிலை புள்ளி, சென்டர் பாயிண்ட் உண்டு. அதை பொறுத்தா அப்படி போகும். அதே மாதிரி மேலே கீழே அந்த பார்க்கும்போது மேலே கீழே போகும். ரைட்டா? ரைட். இப்போ நான் ஸ்கிரீனை ஷேர் பண்ணி உங்களுக்கு இந்த ரெண்டு வேவோடைய அனிமேஷன் காமிக்கிறேன். ஓகேவா? இப்ப ஸ்கிரீன் தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இப்ப நீங்க இதுல ரெண்டு வேவே வாங்கலாம். மேல ஒருத்தர் இருக்கார், அவர் தான் லாங்கிட்யூட் வேவ். கீழே ஒருத்தர் இருக்கார், அவர் தான் டிரான்ஸ்வர்ஸ் வேவ். கீழே உள்ளதா நீங்க லைட்னு நினைச்சுக்கோங்க, மேல உள்ளது சவுண்ட் வேவ்ஸ் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. ஓகே. இப்ப நான் ரன் பண்றேன், என்ன நடக்குது நீங்களே பாருங்க. என்ன நடக்குது? ஃபர்ஸ்ட் இந்த லாங்கிட்யூட் வேவ் சொல்றேன். வேவ் அதாவது இங்க வந்து இந்த டேம்லாம் இருக்கு, வேவ்ல இந்த ஆம்ப்ளிட், அதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுதான், ஏன்னா அதுக்கப்புறம் அது கேரக்டரிஸ்டிக்ஸ்ல வரும். இப்ப நம்ம வேவ் பத்தி தான் படிச்சுட்டு இருக்கோம். அப்போ நீங்க இங்க ஒரு டிஸ்டர்பன்ஸ் கொடுக்குறீங்கன்னா அந்த டிஸ்டர்பன்ஸ் அப்படியே டிராவல் ஆகுது, இப்படியே டிராவல் ஆகுது. அப்போ இங்க ஒரு புஷ் பண்றீங்க, அந்த பார்ட்டிகள் பாருங்க. இப்ப இந்த ஒரே ஒரு பார்ட்டிகள் மட்டும் ஏதாவது ஒரு பார்ட்டிகள் பாருங்க, இந்த பார்ட்டிகள் மட்டும் பாருங்க. அது என்ன பண்ணும்னா வேற எங்கேயும் போகாது, முன்னாடி பின்னாடி மட்டும் தான் போகும். அப்படிதானே? ஏதாவது ஒண்ணு நீங்க அது நம்ம வந்து ஒரு ஆரோ மார்க் போட்டாலும் உங்களுக்கு சரியா கெஸ் பண்ண முடியாது, ஏன்னா அது முன்னாடி பின்னாடி போயிட்டு வரும்.
பட் நம்ம ஒரு பொசிஷனை வச்சுக்கிட்டு ஓகே இந்த பொசிஷன், ஏன்னா அவர் வந்து ரொம்ப தள்ளிலாம் போக மாட்டாரு, யாராவது பார்ட்டிகள் அப்படியே கொஞ்சம் முன்னாடி பின்னாடி முன்னாடி பின்னாடி போக போறாரு. பட் நீங்க கொடுத்ததா டிஸ்டர்பன்ஸ் தான் அப்படியே டிராவல் ஆகுது. ஒரு இடத்துல பாருங்க ரொம்ப நெருக்கி இருப்பாங்க, இந்த இடத்துலாம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் கம்ப்ரஷன். ஒரு இடத்துல ரொம்ப இதா இருப்பாங்க பாருங்க, இதுதான் ரேர் ஃபிராக்ஷன். லோ ப்ரெஷர் ரீஜன். இப்ப லாங்கிட்யூட் வேவ் புரிஞ்சுச்சா? ஓகே சார், வேவ் வந்து இப்படி போகுது, இந்த பார்ட்டிகளுடைய வைப்ரேஷன் இப்படி முன்னாடி பின்னாடி இருக்கு, அதையும் நான் பாத்துக்கேன் சார் அப்படின்னு சொல்றீங்க. ஓகே, இப்போ நம்ம டிரான்ஸ்வர்ஸ் வேவ் வாங்க. டிரான்ஸ்வர்ஸ் வேவும் பாத்தீங்கன்னா வேவ் மூவ் ஆகிற மாதிரி தெரியும், அப்ப பார்ட்டிகள் மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். ஆனா அப்படி கிடையாது, இது வேவ். இந்த வேவ் மோஷன் இப்படி இருக்கும், ஆனா பார்ட்டிகள் பாத்தீங்கன்னா இப்படி மூவ் ஆகும், அதனால இப்படி கொடுப்பாங்க. சரிங்களா? இது எப்படி இருக்குன்னா இப்படி மேலே இங்கேயும் தான் மூவ் ஆகும், மேலே இங்கேயும் மட்டும் தான் பார்ட்டிகள் மூவ் ஆகும். அப்புறம் பக்கத்துல உள்ள அந்த டிஸ்டன்ஸ் அங்க கீழே போகும், திருப்பி அது கீழே வரும், அப்புறம் மேல போகும், இப்படி மேல போகும், கீழே வரும், இப்படியே வரும். தவிர இங்க இருக்கிற பார்ட்டிகள் ஜஸ்ட் இப்ப இங்க ஒரு நிமிஷம் கிளியர் பண்ணிட்டு சொல்றேன். இப்ப இந்த இடத்துல ஒரு பார்ட்டிகள் இருக்குன்னு சொல்லுவாங்க, இந்த பார்ட்டிகள் எங்க போகும்னா ஜஸ்ட் மேல கீழே அவ்வளவுதான் போகும். இங்க இருக்க பார்ட்டிகள் ஜஸ்ட் மேல கீழே மேல கீழே இப்படிதான் போகும். தவிர பார்ட்டிகள் மூவ் ஆகாது. ஒன்லி வேவ் மோஷன் மட்டும்தான் அந்த இது இருக்கும், அதாவது எனர்ஜி மட்டும் தான் டிரான்ஸ்பர் ஆகும், பார்ட்டிகள் அந்த இடத்துல இருக்கும். இதுவும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். ஓகேவா? இது போக நீங்க இந்த ஆம்பிளிட்யூடு இப்பெல்லாம் இன்க்ரீஸ் பண்ண என்ன நடக்கும், டிக்ரீஸ் பண்ண என்ன நடக்கும், அப்புறம் ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் பண்ண என்ன நடக்கும், உங்களுக்கு நிறைய வித்தியாசம் தெரியுது, தெரியுதா? அப்புறம் வேவ் லென்த் என்ன, இது எல்லாத்தையும் நம்ம பார்க்க போறோம். அதுதான் கேரக்டரிஸ்டிக்ஸ், சவுண்ட் வேவுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ். இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? அப்ப சவுண்ட் வேவ்னா என்ன? ஒரு லாங்கிடியூனல் வேவ்ஸ், லாங்கிடியூனல் மெக்கானிக்கல் வேவ். இதை மறக்க மாட்டீங்க. லாங்கிடியூனல் வேவ்னா என்ன அர்த்தம்? மீடியத்தோட பார்ட்டிகல், அதோட வைப்ரேஷன் வேவ் டிராவல் பண்ணும்போது அந்த வேவ் டிராவல் பண்ண ஒரு டைரக்ஷனுக்கு பேரலா இணையா அப்படின்னு நீங்க சொல்லுங்க, அது உங்களுக்கு தெரியும். அதனால அந்த இணைன்னு நான் சொல்லல, பேரல் சொன்னேன், அது உங்களுக்கே புரியும். இணையாவே போகும். அதாவது ஸ்ப்ரிங்கர் நீங்க புஷ் பண்ணி பாருங்க, இல்ல புல் பண்ணி பார்க்கும்போது என்ன உருவாகுது, அந்த வேவ்ஸ் அப்படியே புஷ் ஆகுது. சரிங்களா? ஓகே, ரைட். சரி சார், எனக்கு இது புரிஞ்சுது. அடுத்த ஒரு முக்கியமான வார்த்தை என்னன்னா, இப்போ வந்து இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு, அது அது இன் டீட்டெயிலா படிக்கணும், அதை நான் சொல்ல போறேன். இப்போ இந்த ஸ்பீடை பத்தி லேசா சொல்ல போறேன். அதாவது சவுண்ட் வேவ் எல்லாத்துலயுமே பாஸ் ஆகும் நான் சொல்லிட்டேன். அதாவது சாலிட்ல, லிக்விட்ல, கேஸ்ல. பட் அது எப்படி போகுது அப்படின்னு பார்க்க போறோம். மீடியம், இதுல ஸ்பீடு எப்படி இருக்கு, சரியா? அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் நான் சொல்ல போறேன். எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, மீடியத்துல நமக்கு தெரிஞ்ச மீடியம் சாலிட், லிக்யூட், கேஸ், நமக்கு தெரியும்ல, இந்த மூணுத்தையும் எடுத்துக்க. சாலில மேக்சிமமா போவோம். யாரு? சவுண்டுக்கு எங்க மேக்சிமம் போவோம்? ஸ்பீடுக்கு எப்பவுமே வி அப்படின்னு நோட் பண்ணுவாங்க, அதனால வியை நீங்க அப்பப்போ எழுதிக்கோங்க. சாலில எப்போதுமே மேக்சிமமா போகும், மேக்சிமம். கேஸ்ல எப்பவுமே மினிமமா போகும், மினிமம். அப்ப லிக்யூட்ல இன்டர்மீடியட்டா போறாரு, மாடரேட் ஸ்பீட்ல போறாரு. ரொம்ப ஸ்பீடாவும் இல்ல, ரொம்ப ஸ்லோவும் இல்ல, ஒரு மீடியமா போவார்ல, அவருதான் இன்டர்மீடியட்டா இதெல்லாம் பாஸ் ஆகுவாரு லிக்யூட்ல. சவுண்ட், அப்ப நீங்க சவுண்ட இந்த 3 மீடியத்துல வச்சு ப்ரொடியூஸ் பண்ணி விடுறீங்க. ஏதோ ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சோ இல்ல ஏதோ ஒரு பொருளை வைப்ரேட் பண்ணியோ பார்க்கும்போது சாலில அது ரொம்ப ஸ்பீடா போயிடும். மேக்ஸிமம் போட்டா என்னத்தம், மேக்ஸிமம் ஸ்பீட்ல போயிடும். கேஸஸ்ல பண்ணும்போது மினிமம் ஸ்பீட்ல ரொம்ப லோவா மெதுவா அது வரும். அப்ப உங்களுடைய காதை நீங்க 2 பக்கத்துல இருக்கீங்க, 2 பக்கத்துல இருந்து பேசும்போது, தண்ணிக்குள்ள இருந்து பேசும்போது ரொம்ப லேட்டா கேட்கும். அதே சாலிட்ல சீக்கிரமா கேட்டுரும். லிக்யூட்ல உங்களுக்கு வந்து ஒரு இன்டர்மீடியட்டா கேட்கும். அதுதான் அவங்க இது சொல்லியிருக்காங்க. ஓகே, கிளியராப்பா? ஓகே, இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். சாலிடுக்கு வந்து உங்களுக்கே தெரியும், பார்ட்டிகல் ரொம்ப பக்கத்துல இருக்கும். ஏன் சார் ரொம்ப அதுல மட்டும் சும்மா ஸ்பீடா போகுதுன்னா இதான் காரணம். பார்ட்டிகல் ரொம்ப ரொம்ப பக்கத்துல இருக்கும், க்ளோஸ்லி பேக்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்க ஸ்டீல் எடுத்துக்கோங்க. ஸ்டீல், எஃகு அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல, ஸ்டீல். இதுல ஸ்பீட பாருங்க, 5100 மீட்டர் பர் செகண்ட். மீட்டர் பர் செகண்ட்னா ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், ஸ்பீட் ஆஃப் ஸ்பீடோடைய யூனிட். அது எந்த ஸ்பீடா தான் தெரியும், அப்படிதானே?
இங்க ஸ்பீட் ஆஃப் சவுண்டுனால மீட்டர் பர் செகண்ட் போடுறோம். நீங்க ஒரு காரோட ஸ்பீடோ போடும் போதோ இல்ல எந்த ஸ்பீடு பாத்தீங்கன்னா மீட்டர் பர் செகண்ட். பட் இந்த காரு பைக்கு அதெல்லாம் பார்க்கும்போது கிலோமீட்டர்ல கொடுத்துருப்பாங்க, கிலோமீட்டர் பர் ஹவர் அப்படின்னு சொல்லிப்பாங்க. ஏன்னா அங்க அது வந்து வெறும் மீட்டரை கனெக்ட் பண்ற மாதிரி. ஏன்னா உங்களுக்கே தெரியும் மீட்டரை விட கிலோமீட்டர் தான் பெருசுன்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு காரோ பைக்கோ டிராவல் பண்றது மீட்டர் கணக்குல டிராவல் பண்ண போகுது. அப்ப நம்ம ஒவ்வொரு செகண்ட் மீட்டர் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால கிலோமீட்டர்ல டேரக்டா கன்வெர்ட் பண்ணுவாங்க. பட் நம்ம பேசிக் யூனிட் பாத்தீங்கன்னா மீட்டர் பர் செகண்ட். எந்த ஸ்பீடு எந்த வேகத்தை பத்தி பார்க்கனாலும் நாங்க மீட்டர் பர் செகண்ட் தான் போடும். ஸோ நான் இங்க உங்களுக்கு வந்து சாலிடுக்கும் வந்து என்ன போட்டிருக்கேன்னா 5100 மீட்டர் பர் செகண்ட். இந்த மாதிரி எக்ல அப்ப எக்க நீங்க வச்சுக்கிட்டு ரெண்டு பேர் ஒருத்தர் இங்க இருக்கீங்க, உங்க ஃப்ரெண்ட் இங்க இருக்கீங்க, ஒரு எக்கு கம்பி வச்சுக்கிட்டு பேசுறீங்கன்னா அந்த சவுண்டு ஒரு செகண்டுக்கு எத்தனை மீட்டர் டிரான்ஸ்பர் பண்ணிருக்கோம் உங்களுக்கு அதானே தெரியுமே. ஸ்பீடை பத்தி தான் தெரியுமே. இப்ப இதோட மீனிங் தெரியும். ஒரு செகண்ட்னா ஒரு சொடக்கு போடுறது. சொடக்கு போடுற நேரத்துல இவ்வளவு மீட்டர் டிராவல் பண்ணும். அப்ப நீங்க அதுக்கு அந்த எக்கு கம்பி எவ்வளவு தூரம் வச்சிருக்கீங்க, 10 கிலோமீட்டரா, 1 கிலோமீட்டரா, 500 மீட்டரா, இது மாதிரி வச்சிருக்கீங்கன்னு அதுக்கு எத்தாலும் அது வந்து டிராவல் ஆகி போகுது. அப்ப உங்களுக்கு தெரியும் அந்த ஸ்பீடு எவ்வளவு செகண்ட்ல அது நம்மள ரீச் ஆகுதுன்னு சொல்லிட்டு அது நீங்க நோட் பண்ணலாம். நோட் பண்ணி ஒரு டைமர் வச்சு நோட் பண்ணி ஓகே இவ்வளோ சைன்ல கேக்கு அப்படிங்கிறது நீங்க இது பண்ணலாம். ஓகேவா? இது எல்லாமே ஸ்டீலை பத்தி பாக்குறோம். ஸ்டீல்னா சாலிடுக்கு. ஓகே, இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா லிக்விட் வாட்டர் எடுப்புமே. வாட்டர்ல அப்ராக்சிமேட்டா பாத்தீங்கன்னா இதோட கம்மி தான். எவ்வளவு வரும்? 1480 மீட்டர் பர் செகண்ட். அதான் ஒரு ஒரு செகண்டுக்கு 1480 மீட்டர். அது எங்கேயோ இருக்கு 5100 வெறும் 1480 தான். ஸோ இந்த அளவுக்கு டிராவல் பண்ணோம். பட் இதுவுமே ரொம்ப கம்மிலாம் இல்லை. ஏன்னா கேஸை பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் வருவார், அவரு கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவா வருவார். சரியா? அப்ப இங்க பாருங்க ஒரு மாடரேட் ஆமஸா ஒரு மீடியமான ஸ்பீட்ல போது அந்த அளவுக்கு வரல. நீங்க இந்த ஸ்டீல் மட்டும் தான் இல்ல, வேற எந்த நீங்க சாலிட் எடுத்தாலும் ஸ்பீடு வந்து மேக்ஸிமம் இருக்கு. அலுமினியம் காப்பர்னு எடுக்கும்போது உங்களுக்கு மேக்ஸிமம் அதை நீங்க பாப்பீங்க. அந்த வேலையெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். கம்பேரிஷன் நீங்க பண்ணுங்க. ஓகே, இப்ப நீரை நீங்க எடுத்துறீங்க. ஓகேவா? ஆயிரத்தி இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம்னா கேஸுக்கு பார்க்க போறோம். கேஸுக்கு பார்க்கும்போது ஏன்னா இந்த லிக்யூட்ல பாத்தீங்கன்னா கொஞ்சமாவது பக்கத்துல இருக்கும். ரொம்ப சாலிட் மாதிரி இருக்காது, பட் கொஞ்சம் பக்கத்துல இருக்கும். கேஸ்ல அப்படி இல்ல, அங்கங்க இருப்பார். பார்ட்டிகல்ஸ் ஆர் ஃபேரடே அப்பார்ட்டா இருக்கும். இப்படி இருக்கும். நம்ம ஏர் எடுத்துக்கிறோம். ஏர் நம்மளை சுத்தி இருக்க காற்று எடுத்துக்கோம். காற்றுல பாத்தீங்கன்னா 343 மீட்டர் பர் செகண்ட். ஆனா இது வந்து 20 டிகிரி செல்சியஸ் தான். ஏன் சார் அப்படி சொல்றீங்கன்னா இந்த டிகிரி மாறும் போது, அதாவது செல்சியஸ் அப்படிங்கிற டெம்பரேச்சர் மாறும் போது கொஞ்சம் ஸ்பீடு மாறாது. அது நம்ம பின்னாடி பார்ப்போம். இப்போதைக்கு அது வேண்டாம். இப்போதைக்கு இது மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு 20 டிகிரி செல்சியஸ்னா ஒரு ரூம் டெம்பரேச்சர் அப்படின்னு அர்த்தம். நம்மளுடைய ரூம்ல அன்றாட ஒரு ஆவரேஜா இப்ப மழை பெய்யுற டைம்ல இது நம்ம பார்க்க முடியாது. அது 18 குறையும். ஒவ்வொரு ஏரியான்னு சொல்றேன். ஒரு ஆவரேஜா பார்க்கும்போது 20 அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால ஒரு ரூம் டெம்பரேச்சர் வச்சிருக்கோம். ரூம் டெம்பரேச்சர்ல 343 மீட்டர் பர் செகண்ட். கிளியர் ஆயிட்டா? இது கேஸ்ல. புரியுதாப்பா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, சோ இந்த கிளாஸ்ல இது வரைக்கும் போதும். உங்களுக்கு வந்து நான் எல்லாருமே சவுண்ட் வேவ்ஸ் பத்தி சொல்லிட்டேன், மெக்கானிக்கல் வேவ் பத்தி சொல்லிட்டேன், ப்ரொபகேஷன் ப்ரொடக்ஷன் எல்லாத்தையும் பத்தி சொல்லிட்டேன். அடுத்த கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த வேவ் உடைய ப்ராப்பர்ட்டிஸ். நம்ம சொன்னோம்னா கேரக்டரிஸ்டிக்ஸ். நம்ம ஆம்பிளிடியூடு வேவ்ல தரணும்னா அது நம்ம நம்ம இங்க புக்ல பாத்தீங்கன்னா லவுட்னஸ், பிட்ச், குவாலிட்டி ஆர் டிம்பர் அப்படிலாம் போட்டுப்பாங்க. அதெல்லாம் என்ன சார், எப்படி சார், அப்புறம் அதோட ஆடிபிள், இன்ஃப்ராசோனிக், அல்ட்ராசோனிக் இது எல்லாம் என்ன சார் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல காட்டின அனிமேஷனும் உங்களுக்கு ரொம்ப புரிஞ்சிருக்கான்னு நம்புறேன். பெல்ஜர் எக்ஸ்பெரிமெண்டும் அந்த டிரான்ஸ்வர்ஸ் வேவ், நம்ம லாங்கிட்ரான் வேவ். சரியா? ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல பார்த்தது ஜஸ்ட் ரீகால் பண்ணிடுறேன். சவுண்டுன்னு என்றால் என்ன அப்படின்னு பார்த்தோம். தட் இஸ் எனர்ஜி. சவுண்ட் இஸ் எனர்ஜி. இந்த எனர்ஜி எங்கேருந்து வருது? ஒரு பொருள் வைப்ரேஷன் ஆகும்போது. ஸோ ஒரு பொருள் வைப்ரேஷன் தான் சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. அதை நம்ம பார்த்தோம். அண்ட் அப்படி ப்ரொடியூஸ் பண்ணும்போது அதுல சி அண்ட் ஆர் அப்படின்னு பார்த்தோம். கம்ப்ரஷன், ரேர்ஃபேஷன் அப்படிங்கிறது எப்படி உருவாகுது, ஹை ப்ரெஷர் ரீஜன், லோ ப்ரெஷர் ரீஜன் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். கண்டிப்பா சவுண்ட் டிராவல் பண்ண மீடியம் தேவை அப்படிங்கிறத பெல்ஜர் நான் சொல்ற வச்சோ இல்ல ஃப்ரெண்டு சொல்ற வச்சு நம்ம பார்க்கலாம். ஒரு எக்ஸ்பிளைன் வச்சு பார்த்தோம். ஆமா சார் பெல்ஜர் நான் பார்த்தேன் சார், கரெக்டா பார்த்தோம். அண்ட் அப்புறம் வேற என்ன பார்த்தோம், அந்த மெக்கானிக்கல் வேவ்ல என்ன பார்த்தோம். அதாவது மெக்கானிக்கல் வேவ்ல 2 டைப் டிரான்ஸ்வர்ஸ் வேவ். இல்ல அது ரொம்ப நல்லா புரிஞ்சுக்க நம்புறேன். நீங்க திருப்பி கூட போட்டு பார்த்தா இன்னும் நல்லா புரிய போகுது. டிரான்ஸ்வர்ஸ் வேவ், லாங்கிட்ரான் வேவ், அதோட வேவோடைய அந்த டைரக்ஷன், அந்த பார்ட்டிகளோட டைரக்ஷன் எப்படி பேரலா இருக்கா பெர்பெண்டிகுலர் இருக்கா அப்படி வச்சா அதுக்கு என்ன நேம், ஒவ்வொருலயும் என்னென்ன எக்ஸாம்பிள். நம்ம லாங்கிட்ரான் வேவ் ஃபோக்கஸ் பண்ண போறோம். ஏன்னா சவுண்ட் வேவ் வந்து ஒரு லாங்கிட்ரான் வேவ், அதையும் நான் சொன்னேன். ஸோ அப்புறம் ஃபைனலா இந்த ஸ்பீட் வந்து சொன்னேன், ஒவ்வொரு மீடியத்துலயும் எப்படி இருக்கு அப்படின்றது சொன்னேன். ஸோ
சவுண்டு ஒரு வைப்ரேஷன்ல ஸ்டார்ட் ஆகி அந்த மீடியத்துல வேவா டிராவல் பண்ணி நம்மளுடைய காதுகளை ஏச ரீச் பண்ணி ஒரு எனர்ஜியா மாறுது. அதான் ஃபர்ஸ்டே சொன்னேன், எனர்ஜியா மாறுதுன்னு. சரிங்களா? சோ நம்மளுடைய காதுகளை ரீச் பண்ணி எனர்ஜியா மாறுது. அதனால நம்மளுக்கு கேட்கு. சென்ஸ் ஆஃப் ஹியரிங் மூலமா அது கேட்குது. ஓகே. ஸோ மீடியோல நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். கிளாஸ் நிறைவு செய்த வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். நன்றி, வணக்கம்.